வருவாய் வட்டாட்சியர் அவர்களுக்கும் என்னோடு அவை அமர்ந்திருக்கக்கூடிய முகேசரி அவர்களுக்கும் அரசு துறையில சேவை மனப்பான்மையில செம்படாக ரொம்ப அழகா முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்கள் விருது பெற இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த அழகான மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேராளுமைகளுக்கும் எல்லாவற்றிற்கும் அரசு துறையில இன்னைக்கு அம்மாவை வச்சுட்டு தான் பேசுறேன். 6 மணி இல்லைங்க, 8 மணியா இருந்தாலும் எவ்வளோ பணி நெருக்கடி என்பது பள்ளிக்கல்வித்துறையினுடைய தலைமை ஆசிரியரா சொல்றேன். எவ்வளோ நெருக்கடி இருக்குங்க, எவ்வளோ பணிச்சுமை இருக்கும், எவ்வளோ தடங்கள் வரும், அத்தனையும் தகவல் தெரிஞ்சுவிட்டு இந்த சமூகத்திற்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒரு தனி மனிதரிடம் இருப்பதால் தான் நாம் இரண்டாவது விருது. எங்க விருதுன்னு பேர் கேட்டவை தரிசிலும் கூட தளிர்க்குமா. வயது 48 என்னங்க, 16 என்ன, 58 என்ன, அந்த விருது அந்த பரிசு கொடுக்கக்கூடிய உள்ளம் இருக்கு பாத்தீங்களா, அந்த உள்ளம் தான் பெருங்கோயில். அம்மா சொன்னாங்கல்ல, எண்ணுகிற உண்ணுகிற பருக்கையில் கூட இறைவனுடைய நாமம் பொறிக்கப்பட்டால் தான் நம் கையில் வந்து சேரும். இந்த விருதை என்பது ஒரு கொடுக்கக்கூடிய உள்ளம் இருக்கு பாருங்க. அருட்கொடைங்கிறது வேற, பணங்கிறது வேற. ஓடி ஆடி வேலை செய்கிறார் இந்த கேடயம் சாகோடைய சிலிர்ப்பு உண்மையிலேயே சிலிர்த்து கொண்டுதான் நான் நிற்கிறேன். ஒரு மனிதன் இப்படியெல்லாம் ஒருங்கிணைக்க முடியுமா, எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. அப்போ நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் யதார்த்தத்தை பேசுறேன். வாழ்க்கையில மாண்ட பிறப்புல நாம் காலையில இருந்து எத்தனையோ பேர்த்த பார்த்துருப்போம். வண்டு, மயில், பூச்சி, ஈ, குயில் எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவோம். ஆனா மாண்ட பிறப்புல ஒரே ஒரு இடத்துல, எங்காவது ஒரு இடத்துல மனச்சோர்வுல மன அழுத்தத்துல தவுண்டு உட்கார்ந்துருவோம். நேற்று உலக தற்கொலை தடுப்பு தினம், சிக்கைய நாயக்கர் கல்லூரியில சிறப்பு விருந்தினராக பேச போனேன். ஆனா எந்த ஒரு உயிருமே சலுப்பு அளிப்போ தங்கிட்ட சொல்றது இல்லைன்னா நமக்கு வரும் ஒரு நெருக்கடி. என்னடா வாழ்க்கை அப்படின்னு தோணும் இல்லைங்களா? அதை 40லையும் வரலாம், 80லையும் வரலாம். அப்படி தோணும் போது இந்த மாதிரி உள்ளங்களினுடைய செயல்களை எண்ணி பார்க்கிற போது வாழ்வதற்கான ஆயுளை நீட்டிக்க முடியும். பிரபஞ்சன் ரொம்ப அழகா சொல்லுவார், எவ்வளவோ நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் ஒரு பூ பூக்கத்தானே செய்கிறது. அந்த பூக்களாக வளர்க்கிறதாக நீங்க உங்களுடைய மலர்ச்சியை, மகிழ்ச்சியை நான் பார்க்கிறேன். இது ஒண்ணுமே இல்லைங்க. எமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்போதும் சோறாது பணியாற்றணுங்கிற ஒரு வித்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த விதை இருக்கு பார்த்தீங்களா, சிறகுகளையே ஒன்று சேர்த்திருக்கு. திலகவதி அம்மா மாதிரி ஒரு தன் ஆர்வலரா, ஐயோ எனக்கு நான் கையில பூச்சி மருந்து வச்சுட்டேன், நான் போயிடுறேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு நிமிடம் அந்த பூச்சி மருந்து பாட்டில பக்கத்துல வைங்க. நீங்க என்ன ஏன் மன நெருக்கடியில உயிர் போகிற அளவுக்கு நீங்க தற்கொலை முடிவு எடுத்திருக்கிறீங்க, ஒரு 10 நிமிஷம் நீங்க மனம் விட்டு பேசுங்க, நான் காது கொடுத்து கேட்கிறேன் அப்படின்னு சொல்ற மனிதநேய மாண்பாளர்களை இந்த ஈரோடு மாவட்டத்தின் வளரும் தமிழ் எழுத்தாளர் சங்கம் இணைத்திருக்கிறதே என்று சொன்னால், இந்த விருட்சம் விதைகளை விதைப்பது யாராக வேணாலும் இருக்கலாம், ஆனால் கனிகளை உண்பது எப்பேற்பட்ட மானுட சமூகம். இந்த இடத்துல ரிப்பன் வச்சு கட்டிட்டு, மேடம் நினைச்சு பாருங்க, ரெட்டை ஜடையை போட்டுட்டு ஒரு அழகா பச்சை கலர் ரிப்பன் வச்சுட்டு போற அழகான சீருடை. நீங்க சொன்னீங்க சிறுமிகள் இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க, இங்க இருக்கிறவங்க சொன்னாங்க. அப்போ வாழக்கூடிய சமூகத்தில் படிக்கிறோம், தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சப்பாத்தியம் இவையுண்டை என்போர் கடுகு போல் உள்ள படைத்தோன்னு பாவேந்தர் சொல்லுவார். அது அல்ல, வாங்குகிற பணம் 4000 கூட இருக்கலாம், 40,000 கூட இருக்கலாம். ஒரு பகுதி இந்த சமூகத்திற்காக செலவிட வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தை எடுத்துரைக்கிற நிகழ்வாக இந்த பண்டிச்சார்களுக்கு இதை விட வேற எடுத்துக்காட்டு என்ன இருக்க முடியும்? அழகா இது படிச்சு நான் வந்த உடனே படிச்சேன். நிறுவனர் முத்துக்குமார் ஐயன் படைப்பதால் தான் நான் கடவுள் என்கிறார். இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டு ஒரு புத்தகமா போடு, நான் இருக்கேன். நாவல் எழுதுறீங்களா, சிறார் நாவல், நாங்க இருக்கோம். இன்றைய காலத்துல ஒருத்தர் முதுகுக்கு பின்னாடி செய்ய வேண்டிய ஒரே வேலை புறம் பேசுவதல்ல, தட்டி கொடுப்பது மட்டும்தான். அந்த தட்டி கொடுக்கிற வேலையை இந்த எழுத்தாளர் சங்கமும் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பயணம். நாகூர் ரூமிலிருந்து எதனால எடுத்துக்கலாம், சிஎஸ்ஐன்னு
ஒரு வார்த்தை வந்தது, கிறிஸ்துவம் எடுத்துக்கலாம். இதோ யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடின்னு சொன்ன திருமந்திரம் எந்த மதமாகவும் சமயமாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு ஒற்றை புள்ளியில் தான் இருக்கிறது. என்ன என்றால், சக உயிரை நேசிப்பதற்கு மதம் தேவையில்லை, இனம் தேவையில்லை, வர்க்கம் தேவையில்லை, பாலினம் தேவையில்லை. மனிதம் ஒன்றே போதும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரே படைப்பு எது என்றால் நாம் எழுதுகின்ற எழுத்துதான். அதனால்தான் பாரதி சொன்னார், எழுதுகோள் தெய்வம் என் எழுத்தும் தெய்வம் என்று பாரதி சொல்லிவிட்டு போன நினைவுகளே இந்த பிரபஞ்சத்தினுடைய அருட்பேர் ஆற்றல். அம்மா வாழ்க வளமுடன் சொன்னாங்க, சிலிர்த்துட்டு நான் உண்மையில் எனக்கு தகுந்த புத்தகம் வந்து அமைஞ்சிருக்கு பாருங்களேன். அப்போ வாழ்க வளமுடன் வையத்தை வாழ்த்துவதற்கான அருட்பேராற்றல் இணைஞ்சதுனாலதான் 2 நாள்ல விழா ஏற்பாடு பண்ணியிருக்கு மேடம். வந்துட முடியுமானாங்க. இதை விட என்ன வேணும்? இங்க இருக்கக்கூடியவங்களுடைய நெஞ்சத்தில் ஒரு சமூக சிந்தனையை, அறத்தை, பண்பாட்டு விழுமியத்தை யாரு என்ன தோணினால் எழுதுங்க, வெளியீடு நாம செய்யலாம் என்ற அந்த எழுத்துக்களோடு படைப்புகளோடு ஈரோடு மாவட்டத்தின் தனித்த அடையாளமாக வளரும் தமிழ் எழுத்தாளர்களுடைய சங்கம். ஐயா ரொம்ப சொன்னாங்க, இனியெல்லாம் தமிழ் வளருமான இவர்களை போன்றோ இதோ உங்களை போன்றோ ஒரு லட்சிய தேரினை வடப்பிடித்து இழுக்கக்கூடிய சாரதிகளாக நாம் அத்தனை பேரும் இருக்கிறோம். நிச்சயமாக உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயே வாக்கினிலே இனிமை உண்டாகும். அந்த உண்மை ஒளி இன்று மிகப்பெரிய இந்த அரங்கில் பெரிய வெளிச்சமாக இந்த பிரபஞ்சத்தில் பரவி இருக்கிறது. ஒரு கோடி தேர் இழுக்க வேண்டும். தேர் இழுக்கிறது மட்டும்தான் ஒரு என்ன இல்லை, இந்த மாதிரி ஒரு நல்ல முன்னெடுப்புக்கான தேரை நாம் அனைவரும் கரத்தை வலுக்கொண்டு முத்துக்குமார் ஐயா போன்ற அத்தனை ஒருங்கிணைப்பாளருக்கும் கொடுத்து இந்த அழகான சங்கத்தை, இந்த அழகான ஒரு லட்சிய தாகம் கொண்ட இந்த ஒரு அமைப்பை நாம் அனைவரும் ஒன்று கூடி செய்வோம் என்று சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி. இந்த விருதை யாருக்கு அர்ப்பணிக்கணும்னா என் குழந்தை செல்வங்களுக்கு தான், வேற ஒன்றும் ஈடு மாணாக்க செல்வங்கள் தான். அம்மா எங்க போனீங்க? எல்லா ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர் மாணாக்கர்களுக்கு பரிசு கொடுத்து கை தட்டி பார்ப்போம். எங்களுக்கே விருது கொடுத்து பாராட்டுறது எங்களுக்குள்ள வாங்கம்மா எனக்கு அம்மா கலை திருவிழா, அம்மா வாங்க நாடக போட்டி, ஆசிரியர் பெருமக்கள் கூப்பிடுவாங்க, போய் கொடுப்போம். எங்களுக்கெல்லாம் யாருடா கொடுப்பாங்கன்னு ஒரு குழந்தையா போய் அறையில் உட்காரும்போது உங்களுக்கு உண்டு எங்களுடைய சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றி இருக்கக்கூடிய மீண்டும் ஒரு முறை அத்தனை பேருக்கு முத்துக்குமார் ஐயா உள்ளிட்ட அத்தனை பேருக்கு மீண்டும் எனது நன்றியை பாராட்டி ஒரு அழகான அறத்தை, பண்பாட்டு விழுமியத்தை, வாழ்வியலினுடைய கோட்பாடுகளை இந்த சங்கம் மூலமாக இந்த சமூகத்திற்கு, இந்த மாநிலத்திற்கு தருவோம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்தவருக்கு வாய்மொழி கேட்டவர்கள் அனைவருக்கும் நன்றி.